ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான் செஞ்சோம். எப்படி செஞ்சுன்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து காணாங்கத்தை மீன். நீங்கள் இந்த குழம்பு எந்த மீன் வேணாலும் போட்டு செய்யலாம். காணாங்கத்தை மீனில் தான் செய்யணும்னு இல்லை. வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் இதில் 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூடவே கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் வந்துட்டு ஒரு 3 சேர்த்துக்கிறேன். இது வந்து ஃப்ளேவருக்காக மட்டும்தான், சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நல்லா செவந்து வரட்டும், கடுகு வெடிக்கட்டும். இது கூடவே ஒரு பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வந்துடும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3 தக்காளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் தேங்காய் எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அந்த ஒரு பீஸ் தேங்காய் அதில் சேர்த்துட்டு, தேங்காய் அதிகம் சேர்க்க வேண்டாம், கரெக்டாக இந்த ஒரு பீஸ் மட்டும் சேருங்க. இது கூட 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து ஒரு பக்கமாக இருக்கட்டும். நம்ம வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளியும் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் வந்து எப்படி அரைக்கணுன்ட்டு நம்ம சேனல்லே ஆல்ரெடி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மிளகாய்த்தூள்லேயே நம்ம நான்வெஜ் வெஜ் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தனித்தனியாக மிளகாய்த்தூள் போடாமல் தனியாத்தூள் போடாமல் இந்த ஒரு பொடி இருந்தால் போதும். எல்லா குழம்புமே ஒன்றா வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த புளி தண்ணியை கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். குழம்பு வந்து இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றி குழம்போட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்து குழம்போட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூடவே நம்ம கொஞ்சம் குழம்புக்கு தேவையான எல்லா உப்பையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பத்து நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம வந்துட்டு இடையிடையில் கொஞ்சம் எடுத்து கலந்து விட்டுக்கலாம், இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள், சூப்பராக கொதிச்சு நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். நம்ம மீன் போடும்போது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு வரும் குழம்பு. அதனால் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். உங்களுக்கு ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுக்குங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. இப்போ வந்து நம்ம காணாங்கத்தை மீன் நான் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு சேர்த்துக்கலாம். மீனை வந்துட்டு சேர்க்கும் போது ஒன்று மேலே ஒன்று சேர்க்காம தனித்தனியாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் மீன் நல்லா உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்து விட்டுக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வெந்ததும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மீன் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. நம்ம சேர்த்து அந்த எண்ணெயும் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள்.
இப்போ இது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு மீன் குழம்பு. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கானாங்கத்தை மீன் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் நம்ம இந்த மீனை சேர்த்துக்கணும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.